துணை பொதுச் செயலாளர் சக்தி கோச் நடராஜ் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நம்முடைய இந்தி மொழியை படிக்கலாமா இல்லை வேண்டாமா, இந்தி மொழி நம்மீது திணிக்கப்படுகிறதா இல்லை அது ஒரு படிப்பா என்று பல்வேறு கருத்துக்கள் நம்மிடையே இருக்கின்றன. இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய கொங்கு மண்டலம் பெரும்பாலும் தொழிற்சாலைகள் அதிக உள்ள இடம். நமக்கு அதுக்கு ஆட்கள் நிறைய தேவைப்படுகிறார்கள். நம்முடைய ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதால் வட மாநிலத்திலிருந்து ஆட்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை நமக்கு உள்ளது. அப்படி வரும்போது இந்தி மொழி அவர்களோடு பேசுவதற்கு இந்தி மொழி அவசியமா என்றால் அவசியம்தான். அதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் நீ இந்தி படிக்க வேண்டும் என்று நம்ம மீது இந்தியை திணிக்கும் போதுதான் நம்மளுக்கு அது சரியாக வருவதில்லை. பெரும்பாலான மக்கள் பேசுகின்ற மொழி ஆங்கிலம். நாம் எந்த நிலத்துக்கு போனாலும் என்ன செய்தாலும் எப்படி உரையாடினாலும் அதை புரிந்து கொள்வதற்கு ஆங்கில மொழி நம்மிடையே இருக்கிறது. அப்படி அந்த ஆங்கில மொழி இருக்கும்போது இந்தி மொழியை மூன்றாவது மொழியாக நாம் கற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நம்முடைய பள்ளிக்கூடங்களில் நாம் முதலிலே தாய்மொழியாக தமிழை நம்ம குழந்தைகள் படிக்கிறார்கள். அடுத்து ஆங்கிலம் பொதுமொழி, மூன்றாவதாக ஒரு மொழியை கொண்டு வந்து அதை பாடத்திட்டமாக்கி அதை படித்து முன்னேற வேண்டும் என்பது சொல்லும்போது தான் நம்முடைய குழந்தைகளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. இன்று நம் மக்கள் நிறைய பேர் ஆங்கிலம் சரளமாக பேசுகிறார்கள். கரூர், திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களில் பார்த்தால் பெரும்பாலான மக்கள் இந்தி பேசுகிறார்கள். ஆனால் இந்தி தெரியாதவர்கள் அவர்களுக்கு தெரிந்த இந்தியிலே இந்த ஏக் தோ தீன் ஜாவோ ஆவோ என்ற சின்ன சின்ன சொற்களை வைத்துக் கொண்டு சிறப்பாக தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு இந்தி மொழியை கட்டாயமாக திணிக்க கூடாது என்று எங்களுடைய கருத்தாக தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மக்கள் அவரவர் தேவைக்கு ஏற்ப இந்தி கற்றுக்கொள்கிறார்கள். அது அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த மாநாட்டிற்கு சிறப்பான முறையிலே இங்கு வந்து கலந்து கொண்டு உள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவித்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த சிறப்பாக இரவு பகல் பாராமல் பாடுபட்ட மாநாட்டு குழுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக ஈஆர் ஈஸ்வரன் அவர்களின் போர்படை தளபதி, கடும் வகை தகர்க்கும் மஞ்சா நெஞ்சன், சிறைக்களம் கண்ட சீர்மிகு தலைவர், பொதுச்